தண்ணி அடித்து கொடுத்துட்றேன் பஷீர் அக்கா. நீங்கள் சாமானை கழுவுங்க, எஸ்தர் அக்கா கழுவி காய வச்சுருவேன். தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி தண்ணியில் வச்சு பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கழுவிங்கன்னா உங்களுக்கு தண்ணியும் மிச்சமாகும். அப்பாடியோ, ஒரு வழியாக இவ்வளோ சாமானை கழுவி எடுத்தாச்சுக்கா. இன்னொன்று, சாமான் கழுவிட்டு இந்த மாதிரி வெயிலில் காய வச்சாதான் இந்த கிருமிகள் எல்லாம் இதில் செத்து போகும்க்கா. அதனால் எப்போவுமே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. சாமானை கழுவிட்டு இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா சமைக்க உபயோகப்படுத்துங்க. அக்கா, இந்த சாமான் காயிற வரைக்கும் நம்ம இயற்கையை கொஞ்சம் நேரம் ரசிப்போமா? சரி பஷீரா. பஷீரக்கா, எங்கக்கா இருக்கீங்க? ஓ, இங்கே தான் இருக்கீங்களா? என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானாம்மா தோட்டத்தில் கொஞ்சம் சுத்தப்படுத்தலான்னு வந்தேம்மா. அப்படியாக்கா? நான் போய் சாமானெல்லாம் கழுவி காய வச்சிட்டேன்க்கா. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. எஸ்தர் அக்கா எங்கக்கா? எஸ்தருக்கு கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு போய் தூங்க போயிட்டாமா. சரிங்க அக்கா, வாங்கக்கா நம்ம போய் ரேடியோ வச்சு கேட்கலாம். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ரொம்ப டயர்டாக இருக்கக்கா. எனக்கும் தாம்மா. வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி: கொரோனா பெருந்தொற்று காரணமாக தமிழகம் முழுவதும் நாளை முதல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அரசாங்கம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வணக்கம். என்ன பாரதி, நியூஸில் லாக்டவுன் வேற போட போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஆமாக்கா, அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, நம்ம போயிட்டு கொஞ்சம் மளிகை பொருட்கள், காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம்க்கா. இதுக்கப்புறம் எப்போ லாக்டவுனை வேற எடுப்பாங்கன்னு தெரியலக்கா. சரிக்கா, நம்ம கிளம்பலாமா? எஸ்தர் அக்காவுக்கு வேற உடம்பு சரியில்லை. நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு வந்துடலாம், பிள்ளைங்கள அவங்க கிட்ட விட்டுட்டு. சரிங்கக்கா, கிளம்பலாம்க்கா. அப்பாடா, ஒரு வழியாக நம்ம காஞ்சிபுரம் சிறிய சந்தைக்கு நடந்தே வந்தாச்சக்கா. சந்தைக்குள்ளே போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு சிவரசா வீட்டுக்கு போயிடலாம்க்கா. சரி பாரதி, வா உள்ளே போகலாம். அக்கா, தக்காளி 1 கிலோ எவ்வளோங்க அக்கா? 30 ரூபாம்மா. என்னக்கா 30 ரூபாவா? என்னம்மா பண்ணுறது, இந்த கொரோனா டைமில் எங்களுக்கு எந்த காய்கறியும் கிடைக்க மாட்டேங்குது. சரிங்க அக்கா, 1 கிலோ தக்காளி போடுங்கக்கா. நெல்லிக்காய் எவ்வளோக்குங்க அக்கா? 1/4 கிலோ 40 ரூபாம்மா. 1/4 கிலோ 40 ரூபாவா? தாடி, ஒரு 2 நெல்லிக்காய் போடுங்கக்கா. என்ன விலை இது? ஐயோ, இப்படி போனால் நம்ம எப்படி வாங்கி சாப்பிட்றது? அடுத்த கடைக்கு போகலாம். ஐயோ, பீட்ரூட் இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குக்கா. அக்கா அக்கா, பீட்ரூட் எவ்வளோதுங்கக்கா? 1 கிலோ 40 ரூபாம்மா. 1 கிலோ 40 ரூபாவா? ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் கொடுங்கக்கா. கத்திரிக்காய் என்ன விலைக்கா? கத்திரிக்காய் 30 ரூபாம்மா. ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் கொடுத்துருங்கக்கா. என்னடி இந்த விலை போனால் நம்ம என்ன காயக்கா வாங்குறது? அக்கா சொல்லுங்கம்மா. கேரட் எவ்வளோங்கக்கா? 1 கிலோ 40 ரூபாம்மா. ஒரு 1/2 கிலோ கேரட் போடுங்கக்கா. அடுத்து சொல்லுங்கம்மா. கீரைலாம் எவ்வளோங்கக்கா? கீரை ஒரு கட்டு 20 ரூபாம்மா. சரி அக்கா, ஒரு கட்டு கீரை, ஒரு கட்டு புதினா கொடுங்கக்கா. பாரதி, கீரைலாம் வாங்கியாச்சுமா. வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, வெண்டைக்காய் வாங்கிக்கலாமா? சரிங்க அக்கா. அக்கா சொல்லுங்கம்மா. வெண்டைக்காய் 1 கிலோ எவ்வளோங்க? 40 ரூபாம்மா. 1 கிலோ வெண்டைக்காய் கொடுங்கக்கா. 40 ரூபா. அப்புறமா கொஞ்சம் அந்த வெங்காயத்தாலையும் கொடுத்துருங்க. 25 ரூபாம்மா ஒரு கட்டு கொடுங்கக்கா. பாரதி, இங்கே வாயேன். உருளைக்கிழங்கு, எலுமிச்சப்பழம், பச்சை மிளகாய், தேங்காய், கருவாடை எல்லாம் விற்கிது. இங்கே கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாமா? இதோ வந்துட்டேங்கக்கா. பாப்பா சொல்லுங்க ஆண்டி. உருளைக்கிழங்கு 1 கிலோ எவ்வளோடா? 30 ரூபா ஆண்டி. 1 கிலோ உருளைக்கிழங்கு கொடுமா. ஒரு 5 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் கொடுமா. ஆண்டி வெள்ளம் ஆண்டி பச்சை மிளகா. சரி, ஒரு 10 ரூபாய்க்கு போடுமா. சரிங்க ஆண்டி. பாப்பா, ஒரு 10 ரூபாய்க்கு இஞ்சி போடுமா. சரிங்க ஆண்டி. பூண்டு எவ்வளோமா? பூண்டு 1/2 கிலோ 60 ரூபா ஆண்டி. ஒரு 1/2 கிலோ பூண்டு கொடுமா. ஒரு எலுமிச்சங்காய் கொடுமா. எலுமிச்சக்காய் 1 10 ரூபா ஆண்டி. சரி கொடுங்கம்மா. ஒரு கட்டு கொத்தமல்லியும் ஒரு கட்டு கருவேப்பிலையும் கொடுங்கம்மா. கொத்தமல்லி 10 ரூபா ஆண்டி. போடுங்கம்மா. கருவேப்பிலை 5 ரூபா ஆண்டி. கொடுத்துருங்கம்மா. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. சரிங்க ஆண்டி. ஏமா காசை கொடுக்காம போயிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு காயை வாங்கிட்டு. ஐயோயோ அக்கா, ஏதோ ஒரு வேகத்தில் நானும் எந்த கடைக்கும் காசு கொடுக்காம வந்துட்டேங்க்கா.
அச்சுச்சோ ஏமா இப்படி பண்ணிட்ட பாரதி? இந்தாம்மா நான் போய் பைசாவை கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. அக்கா உங்கள் பைசா இந்தாங்க, உங்கள் கடை பைசா. இந்தா பாப்பா உங்கள் பைசா. மொத்தம் எத்தனை கடைக்கா வாங்கணும்? நம்ம 4 கடைக்கான பைசாவையும் நம்ம கொடுத்துட்டோம்க்கா. ஐயோ என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு வேகத்தில் நான் மறந்துட்டு போயிட்டேன். பரவாயில்லம்மா இருக்கட்டும்மா. இந்த கொரோனாவால் எல்லாருக்கும் ஞாபக மருதி வந்துருச்சு. சரிங்கக்கா நாங்கள் வரோம். சரி பாய்மா. பாரதி சொல்லுங்க பஷீராக்கா. இவ்வளோ தூரம் காயெல்லாம் வாங்கிட்டோம்மா, கொஞ்சம் மளிகை பொருட்களும் வாங்கிட்டு போயிடலாமா? ஒரு மாதத்துக்கு தேவையானதை வாங்கிக்கலாமா? ஏன்னா எப்போ எப்படி லாக்டவுன் போடுவாங்கன்னு நமக்கு தெரியலம்மா. சரிங்கக்கா போய் வாங்கிட்டே போயிடலாம்க்கா. வாங்கக்கா. வணக்கம் அண்ணே. வணக்கம்மா. வணக்கம். என்ன வேணும்? எங்களுக்கு ஒரு கிலோ ஒரு 3 கிலோ அரிசி கொடுத்துருங்க அண்ணே. சாப்பாடு அரிசிங்களா? ஓகே. அப்புறமா ஒரு இட்லி அரிசி 2 கிலோ கொடுத்துருங்க அண்ணே. அப்புறம் என்ன சொல்லுங்கள்? ஒரு எண்ணெய் பாக்கெட்டு கொடுத்துருங்க அண்ணே. அப்படியே ஒரு டீ தூள் பாக்கெட்டும் கொடுத்துருங்க அண்ணே. ஓகே. 2 மேகி பாக்கெட் கொடுத்துருங்க அண்ணே டாப் பிராமன். கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு கிலோ கொடுத்துருங்க அண்ணே. குழம்புக்குங்களா? ஆமாங்க அண்ணே. அப்புறம் சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் மஞ்சப்பொடி ஒரு 50 கொடுத்துருங்க அண்ணே. 150 கொடுத்துருங்க அண்ணே. 200 வாங்கிக்கமா? சரிங்க அண்ணே. கொஞ்சம் மிளகு சீரகம் அதெல்லாம் ஒரு 100 கொடுத்துருங்க அண்ணே. அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் புளி இருக்கு. ஆமாங்க அண்ணே, ஒரு கிலோ புளி கொடுத்துருங்க அண்ணே. அதுக்கப்புறமா கோதுமை மாவு இருந்துச்சுன்னா ஒரு கிலோ கொடுத்துருங்க அண்ணே. அப்புறமா தோரம் பருப்பு ஒரு கிலோ கொடுத்துருங்க அண்ணே. அண்ணே அந்த மூக்கடலை 1 கிலோ கொடுத்துருங்க அண்ணே. வேணுமா? அதுக்கப்புறம் அண்ணே உளுந்து வேணும் அண்ணே. கொஞ்சம் உளுந்து, இந்த முந்திரி திராட்சை எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருங்க அண்ணே. திராட்சை ஒரு 200 கொடுத்துருங்க அண்ணே. அப்புறமா அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி ஒரு 200 கொடுத்துருங்க அண்ணே. அப்புறம் கொஞ்சம் வரமிளகா ஒரு 200 கொடுங்க அண்ணே. 250 கொடுத்துருங்க அண்ணே 1/4 கிலோ. அம்மா இது ரொம்ப ஸ்பெஷலு. நம்ம ஊர் மக்கள்லாம் இதான் சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருக்காங்க. இதில் கோதுமை ராக்கி அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எல்லாம் கலந்துருக்கும். அருமையாக இருக்கும். அப்படியே பாலில் கலந்து சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கெல்லாம், சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்லாம், வயசானவங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ அது ஒரு 2 கிலோ போட்டுருங்க அண்ணே. ஓகே. சோளம் இருக்குது பாருங்கள். அப்படிங்களா அண்ணே? இது தெரியாமல் போயிடுச்சுங்க அண்ணே. அப்புறம் கொஞ்சம் 1 கிலோ சர்க்கரை கொடுத்துருங்க அண்ணே. இப்போ தான் ஞாபகம் வருது. அப்புறம் ஒரு 100 பொட்டுக்கடலை கொடுத்துருங்க அண்ணே. அப்புறம் ஒரு 100 வேறு கடலை கொடுத்துருங்க அண்ணே. அரிசி இருக்கா அண்ணே? ஜவ்வரிசி இருக்குமா? ஜவ்வரிசி ஒரு 100 கொடுத்துருங்க அண்ணே. அந்த ஓட்ஸுன்னு ஏதோ சொன்னாங்க அண்ணே, உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் குறைக்குமாமே. இதுதான் அது ஒரு 200 கொடுத்துருங்க அண்ணே. ஓகேவா? அப்புறமா சிறுபருப்பு ஒரு 200 கொடுத்துருங்க அண்ணே. அதுக்கப்புறம் இந்த பட்டை பிரியாணி மசாலா எல்லாம் கலந்து ஒரு 100 போட்டுருங்க அண்ணே. உளுந்து எவ்வளோ போடும்? உளுந்து ஒரு 2 கிலோ கொடுத்துருங்க அண்ணே. வீட்டில் வேற வடை சுடணும். மைதா மாவுங்களா? ஆமாங்க அண்ணே. சமோசா கூட இந்த பிள்ளைங்கெல்லாம் கேட்டுச்சுங்க. எவ்வளோ போடும்? ஒரு கிலோ கொடுத்துருங்க அண்ணே. போதுங்க அண்ணே. நல்லா இருக்குமா அண்ணே லூஸில் வாங்கினா? அருமையாக இருக்குமா? சரிங்க அண்ணே. வண்டுலாம் பிடிக்காதுங்களங்க அண்ணே? சூப்பராக இருக்கும், சுத்தமாக இருக்கும். சரிங்க அண்ணே. நம்ம கடை நல்லா இருக்குன்னு தானேங்க அண்ணே இங்கேயே வந்துட்டு இருக்கோம். அந்த பொரிக்கிற சோளம் ஒரு 50 போட்டுருங்க அண்ணே. அது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குங்க அண்ணே. வெள்ளம் வேணுமாம்மா? வெல்லம் கூட ஒரு 50 கொடுத்துருங்க அண்ணே. போதுங்க அண்ணே. அண்ணே இப்போ முட்டை எதுவும் வர்றதில்லைன்னு சொல்கிறாங்களே? அதெல்லாம் முட்டை வரதுல ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஆனால் காடை முட்டை வந்திருக்குதுமா, ரொம்ப அருமையானது, உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தானது, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். காடை முட்டை சாப்பிடலாமா அண்ணே? அருமையாக இருக்குமா, உடம்புக்கு அவ்வளோ எனர்ஜி. அப்படிங்களா அண்ணே? அப்போ எனக்கு ஒரு 5 காடை முட்டை, ஒரு 10 காடை முட்டை கொடுத்துருங்க அண்ணே. கருவாடு ஒரு பாக்கெட்டு கொடுத்துருங்க அண்ணே. இது போதுங்களா? நல்லா இருக்கும் கருவாடு. சரிங்க அண்ணே. அது என்னங்க அண்ணே அங்கே பாக்கெட்டில் 50 பைசா 50 பைசான்னு தொங்க விட்டுருக்கீங்களே, அது என்னதண்ணே? இதுவாம்மா காப்பி பொடியா? காப்பி பொடி அல்லண்ணே, காப்பி பொடிக்கு முன்னாடி இருக்கே.
ஓ சானிடைசர் 50 பைசாக்கு விற்கிறீங்களா அண்ணே? பரவாயில்லைங்களே அண்ணே. ஒரு 2 பாக்கெட்டை பிச்சு போடுங்க அண்ணே அதுலேருந்து. ஆமாங்க அண்ணே. இவ்வளோ மலிவாக சானிடைசர் கொடுக்குறீங்களா? ஒரு காப்பி பொடி கொடுத்துருங்க அண்ணே. அப்புறம் என்ன பண்ணணும்? அவ்வளோதானா? அவ்வளோதாங்க அண்ணே. கொஞ்சம் பெருங்காயம் மட்டும் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதாங்க அண்ணே. எவ்வளோம்மா பெருங்காயம் வேணும்? பெருங்காயம் ஒரு 50 கொடுத்துருங்க அண்ணே. அம்பிட்டு தான் அண்ணே. எவ்வளோ கணக்குன்னு பார்த்து சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வேறு வீடு போய் சேர்ந்துருவோங்க அண்ணே. கவர் இதெல்லாம் ஒரே கவரில் போட்டு கொடுத்துட்டுங்களா? சரிங்க அண்ணே. சரிம்மா. மொத்தமாக எல்லாமே வந்து ஒரு 650 ரூபா ஆகுதுமா. அவ்வளோதான் ஆச்சுங்களா அண்ணே? ஆமாம்மா. அதுக்குதான் நம்ம அண்ணன் கடைக்கு வரணுங்கிறது. நீங்கள் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா ரவிங்கிறவரோட கடைக்கு வாங்க. இங்கே எல்லாமே ஹோல்சேல் விலைக்கு தாங்க தராங்க. இங்கே பொருட்கள் எல்லாம் நல்லாவும் இருக்கும், மலிவு விலையிலையும் கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க அண்ணே. வாங்கம்மா, வாங்க வாங்க, எல்லாரையும் வந்து சொல்லுங்கள், எல்லாரையும் வர சொல்லுங்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வர சொல்லுங்கள். இந்த கொரோனாக்காக நாங்கள் வந்து ஸ்பெஷலாக கொஞ்சம் விலை கம்மியாக கொடுக்குறோம் எல்லாருக்கும். அப்படிங்களா அண்ணே? போயிட்டு வரேங்க அண்ணே. அண்ணே கேட்டதா சொல்லுங்க. வணக்கம்மா, வணக்கம். போயிட்டு வாங்க. சரிங்க அண்ணே.